ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். விஜய் காங்கிரஸ் கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அமித்ஷாவுக்கு ஆட்டம் காட்டுறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து புது வகையான முயற்சி எடுத்திருக்கிறாங்க. புது குழப்பம் உருவாகிருக்குது. எதிர்பார்க்காத திருப்பம் இப்படியுமா நடக்குமா அப்படின்னு அதிர்ச்சியில் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் உறைஞ்சு போயிருக்கிறாங்க. திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகினா அது திமுகவுக்கு தாங்க நல்லது. காரணம் வந்து காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய ஓட்டு வங்கிலாம் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. அவங்க ஓட்டு பலம் என்னங்கிறத நம்ம பீகார்லேயே பார்த்துட்டோம்ல. இங்கே என்ன இருக்குது அவங்களுக்கு ஓட்டு? அவங்க போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பலகீனம். அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை வச்சு தேமுதிக, பாமக, ராமதாஸ் அணி இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஓரளவு நியாயமாக பகிர்ந்து விட்டால திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு குஷியில் திமுகவுடைய சில இரண்டாங்கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி திடீர்னு ஒரு மாற்றம் வந்து பேசுகிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ பெரிய பேச்சு திருப்பத்தை கொடுத்தது அந்த பீகார் தேர்தல் முடிவு தானா, இல்லை வேறு காரணங்கள் இருக்குதாங்கிற பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த பீகார் தேர்தல் முடிவில் வந்து அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. அந்த அதிர்ச்சியில் ஒன்றாவது அதிர்ச்சி என்னென்னா, பாஜக அந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய 202 சீட்டு அந்த கூட்டணி வெற்றி பெற்றது வந்து யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி செய்தி. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி வந்து வெறும் 35 சீட்டோட முடங்கி போயிட்டு அதுலேயும் காங்கிரஸ் வந்து வெறும் 5 சீட்டு வெற்றி பெற்றது, அதுவும் அதிர்ச்சியான செய்தி. இப்படி எதிர்பார்க்காத அதிர்ச்சியான செய்தி இருக்கிறப்ப இதனுடைய விளைவு தமிழ்நாட்டிலையும் பெரிய மோசத்தை ஏற்படுத்தும். காங்கிரஸுக்கு இருக்கிற மரியாதையை குறைக்கும். இதை பயன்படுத்தி திமுக வந்து காங்கிரஸை வந்து பைண்டப் பண்ணுங்கிற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அப்படி ஒரு நிலையில் வந்து திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லை. காரணம், மு.க. ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு அண்ணன் தம்பி போல ஒரு பிரதர்ஸ் உறவு மாதிரி இருக்கிறதுனால அந்த கூட்டணியில் வந்து எந்த விதமான சேதமும் வராதுங்கிறது பொதுவான கருத்தாக பேசப்பட்டாலும் தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களில் திமுகவுக்கும் காங்கிரஸுடைய நிர்வாகிகளுக்கான உறவு சுமூகமாக சகஜமாக இல்லை. அது பல இடங்களில் மனக்கசப்புகளோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இன்னொரு பக்கம் தமிழகத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அந்த கருத்து தான் இப்போ நிறையா ட்ரெண்டிங் ஆகி வருது. அது என்ன கருத்துன்னா, தமிழக வெற்றி கழகத்தை குறித்து எங்கள் நிருபர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட. அதுக்கு பதில் சொல்கிறப்ப செல்வ பெருந்தகை சொல்கிறாங்க, மக்களுக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாசகம்தான் திமுகவுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கடுமையாக தாக்கி திமுகவை தான் பேசிக்கிட்டு வர்றாங்க. திமுகவை தான் சரியான அடி அடிச்சுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே செல்வ பெருந்தகை வந்து மக்களுக்காக தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றி கழகத்தை பாராட்டுகிறேன்னு சொல்கிறது தாவேகா காங்கிரஸ் கூட்டணிக்கு அடித்தளம் போடுறாத வார்த்தையா இது அப்படின்ட்டு அரசியல் நோக்கர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. 2026 ஜனவரிக்குள்ள காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி அதிகாரப்பூர்வம் இல்லாமல் வெளிவருது. அதுக்கு மேலே இந்த கூட்டணிக்கு அதிமுகவையும் கொண்டு வந்துடணும், அதிமுகவும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக அணிக்கு வந்து அந்த அணிக்கு தலைமை ஏற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை சுமூகமாக ஏற்படுத்திட்டா மிகப்பெரிய மாற்றம் வருங்கிற ஒரு நம்பிக்கையை சிலர் முயற்சி எடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை அதிமுக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவானா அந்த கூட்டணி உருவாகிற பட்சத்தில் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி சிபிஐ சிபிஎம் கட்சிகள் கூட அது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த கட்சிகளை கொண்டு வர்ற முயற்சியில் வந்து திமுகவை பிடிக்காத சில காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க. காங்கிரஸில் வந்து திமுகவை பிடிக்காத சில முக்கியமான தலைவர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்களா, இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் வந்து விசிகாவையும் இடதுசாரிகளை முடிஞ்சாலும் இழுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னதாக அதிகாரம் இல்லாத தகவல்கள் வெளியே வருது.
இந்த நிலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற எஸ்டிபிஐ கட்சி, அந்த எஸ்டிபிஐடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் வந்து இதை முழுசாக வரவேற்கிறாராம். அப்பா அப்படி வந்துட்டால் ரொம்ப நல்லதாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி வந்து அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்துச்சு. அப்படி கூட்டணியில் இருக்கிறப்ப எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நான் தெரியாமல் தவறு செஞ்சு பாஜகவில் கூட்டணி சேர்ந்துட்டேன், அந்த தவறை நான் இனிமேல் செய்யவே மாட்டேன், சிறுபான்மை மக்களுக்கும் எஸ்டி மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நான் வந்து உறுதுணையாக இருப்பேன் அந்த மாநாட்டில் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கை நம்பி எஸ்டிபிஐ நிர்வாகிகளும் தலைவர்களும் குஷியாக இருந்தாங்க. சொல்லி அடுத்த மாதமே என்ன பண்ணிட்டாரு, டவார்னு பல்ட்டி அடிச்சுட்டு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார். இப்படி கூட்டணி சேர்ந்ததை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எஸ்டிபிஐ வந்து விரக்தி அடைஞ்சு அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த நெல்லை முபாரக் என்ன பண்ணார், சரி வேறு வழி இல்லை, நம்ம திமுக பக்கமாவது போவோன்னு சொல்லி திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்து பேசி வந்திருக்கிறாரு. அவர் அப்படி பேசி வந்தாலும் திமுக எந்த அளவுக்கு எஸ்டிபிஐக்கு வந்து வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் கூட்டு முயற்சியும் கொடுக்குங்கிறதுல அவர்களுக்கு இன்னும் முழுமையாக நம்பிக்கை வரல. அதனால் எஸ்டிபிஐயோட எதிர்பார்ப்பு இப்போ எப்படியா இருக்குது, எப்படியாவது அதிமுக மறுபடியும் பாஜகவிலேருந்து வெளியே வந்து ஒருவேளை இதே மாதிரி இந்த காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடலாம் கூட்டணி சேர்ந்துட்டா ரொம்ப நல்லதாக போச்சு, நம்ம அதில் போய் சேர்ந்துடலாங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக அந்த எஸ்டிபிஐ இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் கசிய வருது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா வதந்திங்க, ஆளுக்கால ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் தாங்க ஸ்ட்ராங்காக இருக்குது, தமிழ்நாட்டில் திமுக தான் வலுவான கட்சி, திமுக கொடுக்கக்கூடிய சீட்டுலாம் அது சீட்டு இல்லை எம்எல்ஏ சீட்டு, அதனால் காங்கிரஸ் வந்து இதை விட்டு போனால் அவர்களுக்கு தான் பலகீனம், போகவும் மாட்டாங்க, அதனால் திமுக கூட்டணி மிக வலுவாக இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸு, 2 கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கருணாஸ் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராங் பெல்ட்டாக இருக்குது. இதில் யாருமே பிரிகிற மாதிரியோ விலகிற மாதிரியோ இல்லை. அதனால் மிக சரியான பெரிய வெற்றியை வந்து அந்த அணி பெறுங்கிற நம்பிக்கையை மு.க. ஸ்டாலின் அவர்களும் வெளிப்படுத்துகிறாரு. திமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களும் திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளும் சொல்லிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்கிற கோஷத்துக்கு எடப்பாடியை பணிய வைக்கிறதுக்கு அமித்ஷா வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர் கூடிய சீக்கிரம் தமிழகம் வர இருக்கிறதாகவும், அப்படி தமிழகம் வர்ற கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நீங்கள் விட்டு கொடுக்கணும், இல்லாட்டி உங்களை வந்து திமுக தோக்கடிச்சிடும், அதனால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவரை சம்மதிக்க வச்சு திமுகவிலேருந்து பிரிஞ்ச டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த அமித்ஷா சொல்ல போகிறாரு, நீங்கள் நேரடியாக கொடுக்காட்டி எங்களுக்கு கொடுக்குற சீட்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம அணிக்கு கொண்டு வந்துடுவோம், அப்படி கொண்டு வர்ற பட்சத்தில் தேமுதிகவும் நம்ம பக்கம் வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ் அணி நம்ம பக்கம் வந்துடும், தமாக போன்ற சில கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகளும் வந்துடும், நம்ம வலுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை சொல்லி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்கு அமித்ஷா வர்றாருங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் அது எப்படிலாம் நடந்தாலும் சரி, நமக்கு தேவை வந்து சீட்டும் ஸ்வீட்டும், நமக்கு யார் பக்கமும் பயம் இல்லை, எந்த பக்கம் வேணாலும் நாங்கள் போவோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படித்தான் இருக்கோங்கிறத சமீபத்தில் அவங்க பல கூட்டங்களில் பேசக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள்ட்டையும் பேச்சை எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கூட்டணியை வந்து டிசம்பரில் சொல்லுவோம், ஜனவரியில் சொல்லுவோம், ஏன் அதுக்கு பின்னாடி கூட சொல்லுவோம், அப்படிங்கிறப்ப எங்களுடைய காய் நகர்த்தல் எப்படி இருக்குங்கிறத இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லி எல்லா பக்கமும் துண்டு போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து 15 சீட்டு 15 தொகுதியை வாங்கணும், 15 சீட்டும் பெரிய 20 சீட்டும் வாங்கணும், அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா சீட்டும் வாங்கணும் அப்படின்னு சீட்டும் ஸ்வீட்டில் கரெக்டாக கணக்கு போட்டு
திமுகட்டையும் அப்ளிகேஷன், அண்ணா திமுகட்டையும் அப்ளிகேஷன், பாஜகட்டையும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொள்கை இல்கையெல்லாம் கிடையாது. சீட்டு ஸ்வீட்டு எங்கே நல்லா இருக்கோ அங்கே நின்று தங்களுக்கு அதிகாரத்தையும் மற்ற சில பலன்களையும் அனுபவிக்கணுங்கிறத குறியாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்க நிலையாக இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2026 தேர்தல் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் யாரோடும் சேர போகிறதில்ல, நாங்கள் தனித்து தான் நிற்போம். இப்போ 8.5% இருக்கிற நாங்கள் இன்னும் வளர்ச்சி அடைவோம். இன்னும் சொல்ல முடிஞ்சால் நாங்கள் சட்டசபையில் வந்து எங்களுடைய ஆளுக்கு இந்த ட்ரிப்பு நிச்சயமாக உள்ளே போய் ஒரு கலக்கிடுவாங்கன்ட்டு பேசி வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக வரக்கூடிய 2026 தேர்தல் எப்படி இருந்தாலும் பீகாரில் எப்படி அந்த பாஜக 202 சீட்டு பிடிச்சிச்சோ அது சரியாக தவிர நமக்கு தெரியலை. ஆனால் சரியான முறையில் தமிழ்நாட்டில் நாங்கள் 200 சீட்டை பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப தெம்பாகவும் தைரியமாகவும் தன்னுடைய தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் சொல்லி வர்றது இன்னொரு பக்கம் ஆச்சரியமாகவும் சிறப்பாகவும் இருக்குது. என்னதான் நடக்க போகுது 2026 தேர்தல்னு எல்லாருக்கும் பார்க்க ஆவலாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுடைய வீட்டுக்குள்ளே 4 சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான், அந்த பெல் படத்தை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.